ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்ட மாடு வண்டி ஓட்டி மளிகை பொருளைய வாங்கி வருவார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்டை மாடு வண்டி ஓட்டி மளிகை பொருளை எல்லாம் வாங்கி வருவார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். மாடு எப்படிங்க கத்தும்? ஒரிஜினலா இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்களோ உங்களுடைய வாய்க்குள்ள? ரொம்ப பெரிய விஷயம். ட்ரியோ சொல்றீங்க, ரொம்ப அழகா இருந்தது. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்ட மாடு வண்டி ஊட்டி மளிகை பொருளை எல்லாம் வாங்கி வருவார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். மாடுங்கிறது செல்வையா, அதனால தான் மாடல்ல மற்றையவன் திருவள்ளுவர் சொன்னாரு. நம்ம வீட்டுக்கு வராளே அவளை மாட்டு பெண்ணு சொல்றோமே, ஏன் தெரியுமா? அவ மகாலட்சுமி மாதிரி செல்வம்னு சொல்றோம். செல்வம் சில இடத்துல அது மாட்டு பெண், சில இடத்துல மாட்டிக்கிட்ட பெண் ஆயிடுமே. அப்ப என்ன செய்யுது நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல இன்னும் பயங்கரம், மாட்டி விட்ட பெண் ஆயிடுமே, அதுவும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா மாடுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா செல்வம்னு அர்த்தம். சாமி மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு. தூத்துக்குடிக்கு போய் எல்லாருக்கும் பொருளை வாங்கி பார்த்து கதையில கருத்துலையும் வந்துருங்க. பார்த்து பார்த்து மக்களுக்கு பங்கீடு செய்வார். அப்புறம் தான் அழகு. தனக்கு சேர்த்து வைக்க சிறு பொருளும் எடுத்து வையார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்டை மாடு வண்டி ஓட்டி மளிகை பொருளை எல்லாம் வாங்கி வருவார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். அடுத்தது இதுதான் எங்க வில்லுப்பாட்டு கற்பனை. அப்பாவோட எல்லாம் அப்பாவோட ஆசீர்வாதம் தான். நடந்து வந்து சேவை செய்த நல்ல உள்ள மாடுகட்கு, மாட்டு வண்டியில மாடு நடக்கதானே செய்யும். நல்ல உள்ள மாடுகட்கு சாமி நடந்து போய் சாப்பாடு ஏற்பாடு செய்வார். அது சாப்பிட்டுதான் நினைக்கிறது பாத்தீங்களா? அங்கதான் அன்பு. அன்பு அடுத்தது என்ன? நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். தேடி போகும் சுவாமிகளே, நாம என்ன செய்வோம்? திருவடி தீட்சைக்கு தேடி போவோம். நாம தேடி போகும் சுவாமிகளே தேடி வந்து தீட்சை தருவார். அந்த தெய்வ பீரவி மாடுகள் மனம் குளிர்வார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்டை மாடு வண்டி பூட்டி மளிகை பொருளை எல்லாம் வாங்கி வருவார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். ஊரில் மக்களுக்கு நியாய விலை பொருள் கொடுப்பார். மாட்டுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, மாடு உடம்பெல்லாம் தேவதைகள் இருக்காங்கன்னு. மாடோட வால்ல வந்து தர்ம தேவதை இருக்காளாம். படிக்கும் போது நான் நினைச்சேங்க, மனுஷனுக்கும் கொஞ்சம் வச்சு விட்டுருக்கலாமேன்னு. அப்பதான் சாமி சொல்றாங்க, எல்லா சாமியும் சொல்றாங்க, மாட்டுக்கு தர்மம் தேவைதான். மாட்டுக்கு தர்மம் இருக்கிறதா? மனுஷனுக்கு ஏன் வாழை இல்ல தெரியுமா? தர்மம் இல்லாத சில இடங்களை எப்படி நான் வாழை வச்சு விடுவேன்? பாரதிதாசன் அழகா எழுதுவார், உச்சி போய் தன் வால் பார்க்கணும், குரங்குக்கு வால் தான் அழகு, ஆஞ்சநேயருக்கு வால் தான் அழகு, கலைஞர்களுக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சம் வால் இருக்கும், அதான் அழகு. அது தனி வாளா இருக்கும். ஆனா மூணாவது பாதை என்ன தெரியுங்களா? அன்னை மீனாட்சி கூப்பிடுறாங்க, வா வா மதுரைக்கு வான்னு. மதுரையில தான் அவர் வாழ்க்கையிலேயே டேர்னிங் பாயிண்ட். அருமையான பாட்டு. நீங்க கர்நாடக சங்கீத ரசிக பெருமக்கள் வந்திருக்கீங்க இல்லையா? வெள்ளுப்பாட்டுல கர்நாடக சங்கீதத்தையும் சேர்த்தது எங்க அப்பா தான். ஏன்னா நாதத்தில் பேதம் இல்லைன்னு திருவையாறுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுக்கு எல்லாரும் ரசிச்சாங்க. ஜெகதானந்த தாரகாவை தமிழ்ல ஆக்கி பாடும்போது ஒரு 2 பேர் கேள்வி கேட்டாங்க. வயலும் வாழ்வும்ல ஜெகதானந்த தாரகாவாக நாங்க அப்படியே தெலுங்குல இருந்து தமிழ்ல மாத்தி பாடும்போது கிராமிய இசை நிகழ்ச்சியில் கர்நாடக சங்கீதமா கலக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திருவையாரே வயலுக்குள்ளதானையா இருக்கு, இங்க போய் சேர்க்க கூடாதுன்னு சொல்றியே. அதுக்கு ஜேக்கவை பிடிச்சி இழுத்தாங்க. ஜேக்கே அழகா ஒண்ணு சொல்லியிருக்காரு, இசை பாடிக்கொண்டே இருந்தால் பயிர் வளரும்னு. தஞ்சாவூர் நாளே இசைதா, தஞ்சாவூர் நாளே பயிர் தான், மதுரை நாளே மங்களம் தான், மதுரை நாளே மீனாட்சி தான். அத கேட்கும் போது பாட வேண்டாமா? மதுரை மீனாட்சியின் அருள் இங்க வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் எல்லா சகல போக சௌபாக்கியமும் கொடுக்கணும்னு வேண்டி இந்த பாட்டை பாடுகின்றார் கலைமகன். சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி,
सुखपाणि कल्याणी जगजननी सुखपाणि कल्याणी जगजननी सुखपाणि कल्याणी जगजननी सुखपाणि कल्याणी जगजननी पांड्यकुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी पांड्यकुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ 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 வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி जगजननी जगजननी सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते அம்பாளுடைய சௌபாக்கியம் இந்த அன்னை மீனாட்சி பாதத்துல சாமிக்கு நமக்கு எனக்கு திருவடி தீட்சை தருவோய் போற்றி அப்படிங்கிறது என்னன்னா மீனாட்சியோட ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? தெற்கத்தி கோமதி நம்ம ஒரு காந்திமதியுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? கீழ இருந்து மேல மக்கள் எல்லாம் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புற பெரிய சரித்திரங்கள் இருக்கு. தேசியமா தெய்வீகமான்னு பாக்கீங்களா? சாமியே சமுதாயத்தை தானே பார்த்தாரு. என்ன சொல்றாங்க? காமராஜ சத்தியமூர்த்திட்ட கொண்டு வந்தாங்க, சரி, பாரதிய பாரத தேவிட்ட கொண்டு வந்தாங்க, வஉசிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துல கொண்டு வந்தாங்க. நம்ம சுவாமிகளை மதுரை மீனாட்சியிடம் அற்புதமாக அனுப்பி வைத்தது இயற்கை. இயற்கை நடந்து சென்று காலையில் வைகையில் குளித்த திருவடியே சரணம். இதுதான் அந்த காலுக்கு தான் நான் க்ளோஸ் அப் கொடுக்குறேன். என்னன்னா இந்த பழக்கமே அருள் சட்டத்தின் முதல் பழக்கமா. காலையில முக்கியம் தானங்க. முதல்ல காலையில எழுந்துக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய காலத்துல தான் நம்ம இருக்கோம். அது நம்மள மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியாது. நான் என்ன வந்து தம்பி அழகா சொன்னார் இளவரசின்னு. என்ன வயசுன்னு சொல்லல அவரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னு யோசிச்சு பார்த்தேன், தமிழ் எங்கெல்லாம் இருக்கும் அங்க இளமை இருக்கும். ஏன்னா சீரிழமை தாய்னு ஒரு பாட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இளமை அழகு இளமை இல்ல, அன்பு இளமை. அது இருக்கத்தான் செய்யும். இப்போ இங்க காலையில எழுந்துக்கிறதுன்ற பழக்கத்தை அங்கதான் சொல்றாரு. நான் கண்ட மூணாவது நிலை வைகை தீட்சை பெறுகிறது. வைகையில போய் காலையில குளிக்கணும்ன்ற ஒரு பழக்கத்தை அருள் சட்டத்தை முதல்ல கொண்டு வராருங்க. இங்கதான் சாமிக்கு ரெட்டிப்பட்ட சுவாமின்ற பேரே வருது. ரெட்டிப்பட்டி சாமியில நான் யோசிச்சு பார்த்தேன். முதல் எழுத்து ரேனா, கடைசி எழுத்து டீனா. ரெடின்னு இருக்கு. என்னன்னா நம்ம எல்லாரையும் ரெடி பண்ணி முக்திக்கு அனுப்புறாருங்க அவரு. எல்லாம் இருப்பா, இப்படி எல்லாம் இருப்பா. நிறைய பாட்டு இருக்கு. அது நாங்க அங்க நிறைய பாடுனோம். அடுத்த வாட்டி வரும்போது 101வது ஆண்டு விழா வரும்போது நாங்க இன்னும் நிறைய பாடுறோம். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சமத்துவம் என்பதை சாமி மனச எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் கிடைக்கணும். ஏன் தெரியுமா? வைகை அப்படிப்பட்ட பூமி ஐயா. வைகைக்கு வைகைன்னு பேர் வந்தது ஏன் தெரியுமா? இது அப்பாவோட சிந்தனை. அப்பாவோட ரசிக பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வந்த உடனே சுப்பு ஆர்வம் ஐயா தான் சொன்னீங்க. இது வரைக்கும் அடியேன் எழுதியது இருந்தாலும் அப்பா எழுதுனா சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வைகைக்கு வைகைன்னு ஏன் பேர் வந்ததா? வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் முடிச்சு மேல போகணும்னு நினைச்சாங்கன்னா கிடைக்கணும்னு நினைக்கிறது வை குந்தம்.
வைகுந்தம் இல்லையா? ஆமா. சிவன் தீட்சை போட்டிருப்பவர்கள் ஆமா. தனக்கு வாழ்க்கையெல்லாம் முடிந்து நிறைவாக போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது கைலாயம். கைலாயம். ஆக வைகுந்தம் கைலாயம் ஆக ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு வைகையின மதுரைக்கு சாமி பேர் விட்டாரு. காரணம் என்ன? மதுரை நம்மளுடைய மீனாட்சி கல்யாணமே பெருமாளுடைய தங்கையும் சிவபெருமானும் தானே. அப்படி ஒரு அருமையான அற்புதம். அதான் அப்ப யாரும் சொல்லாததை ஒண்ணு சொல்லுவாங்க. நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேர் அப்பாவை பத்தி சொல்லும் போது இதுதான் தனி மூல ஜோதி எரியுதுன்னு. அந்த வைகை சாமியோட வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்புமுனை. ஒரு பிள்ளையார பாக்குறாரு, அழகாக அதுக்கு சிலை வைக்கிறாரு, பேரும் வைக்கிறாரு, அற்புதமான கோவில் கட்டுகிறாரு. பரிபூர்ண விநாயகர். இதை விட என்னங்க சந்தோஷம் வேணும்? நமக்கெல்லாம் வாழ்க்கையில கிடைக்காதது என்னது? பரிபூர்ணம் தான். ஆனா அது கிடைக்கணும்னு வச்சு பேர் வச்சிருக்காருல, அவருடைய வாழ்க்கையை நம்ம கடைபிடிச்சு அவர் சொன்ன சட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா வாழ்க்கையிலே ராமாயணம் சொல்றதும் சட்டம் தான், மகாபாரதம் சொல்றதும் சட்டம் தான், பகவத்கீதை சொல்றதும் சட்டம் தான், எங்க சாமி சொல்றதும் அருள் சட்டம் தான். நம்ம பொருள் சட்டத்துக்குள்ள இருக்கிறோமே தவிர அடுத்த தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நம்ம பத்திரமா முக்திக்கு போகணும்னு நினைச்சா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அருள் சட்டம் தான். இப்போ முதலில் சொல்கிறேன், எனக்கு எங்க கிருஷ்ணமூர்த்தி சாமி என்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா வழியா இந்த உடம்புல ஏத்தி விட்ட அருள் சட்டம் இன்றைக்கும் நாங்கள் அதை கடைபிடித்துக் கொண்டுதான் வாழ்கிறோம். இது ஒரு சந்தோஷமான செய்தியாக நான் சாமி முன்னால என்ன குழந்தையில இருந்து பார்த்திருக்கீங்க நீங்க. ஆக விநாயகருடைய சிலையை வச்ச உடனே எனக்கு ஒரு ஆசை உண்டுது. எத்தனை நாளைக்கு ஆனை முகத்தோனேன்னு பாட போறோம்? எழுது பரிபூர்ண விநாயகருக்கு. வில்லுப்பாட்டோட டாக்டிக்ஸ் என்னன்னா, வில்லுப்பாடோ சத்தியமே என்னன்னா, சாதுரியமே என்னன்னா, புதுசா செய், இருப்பதை விளக்குவது அழகுதான், விளக்கை ஏற்றி வை, அதுதான். ஆக பரிபூர்ண விநாயகருக்கு உங்க ஆசீர்வாதத்துல எங்க தமிழ்ல ஒரு வில்லுப்பாட்டு பாடி அந்த தலைமுறையை பாட வச்சதுக்கு காரணம் தலைமுறை போய் அந்த தமிழை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லி ரெண்டே ஸ்டான்ஸா தான் இப்ப நான் பாடப்போம். பரிபூர்ண விநாயகரே பரிபூர்ண திருக்காட்சி பரிபூர்ண ஆனந்தமே பரிபூர்ண தெய்வீகமே பரிபூர்ண விநாயகரே பரிபூர்ண திருக்காட்சி பரிபூர்ண ஆனந்தமே பரிபூர்ண தெய்வீகமே ஆற்றங்கரை நீரோட்டமே ஆனந்த தேரோட்டமே திருவடி தெய்வீகமே தீட்சையருள் வைபோகமே ஆற்றங்கரை நீரோட்டமே ஆனந்த தேரோட்டமே திருவடி தெய்வீகமே தீட்சையருள் வைபோகமே பரிபூர்ண தெய்வீகமே பரிபூர்ண தெய்வீகமே. அடுத்த பாதம் நோய் தீர்க்கும் திருவடி தீட்சை. பம்பாய் போறார், மீண்டும் மதுரை வருகிறார். மதுரையிலே இவருடைய அன்பர்கள் இவரோடு சேர்ந்து கோவில் கட்ட முடிவு செய்கிறார்கள். புது முகங்கள் வருகிறது. பாடல் எழுதுகிறார், அற்புதங்கள் சிந்திக்கிறார். ரெண்டே விஷயம் டக்குன்னு தலைப்பு செய்தி மாதிரி சொல்ற. விபூதி மருந்தானது, வேண்டியதெல்லாம் விருந்தானது. விபூதிங்கிறது மேலான ஐஸ்வர்யங்க. எல்லாரும் பாடியிருக்காங்க. ஞானசமுத்திரம் தான் பாடியிருக்கார் மந்திரமாவது நீர்னு. அதே மாதிரி நீர் இல்லா நெற்றிப்பாள் நெய் இல்லா உண்டிப்பாள்னு இது இருக்காங்க. ரெண்டாவது நம்ம மறக்கலைங்க. ரெண்டாவது மறக்க மாட்டோம். நீர் இல்லா நெற்றிப்பாழ மறந்துடுவோம். ஆனா சாமி விபூதியை பத்தி சொல்லி இருக்கிறது. விபூதியை நீர்ல போட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன? விபூதினா மேலான ஐஸ்வர்யம்னு அர்த்தம். இப்ப எங்கேயுமே பாருங்களேன், கொஞ்சம் 50 வயசுக்கு மேலதான் விபூதியை பார்க்க முடியுது. ரெட்டியப்பட்டி சாமி வட்டத்துல கிட்டத்தட்ட 30-20 இருந்தே போட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க, விபூதி என்ன சொல்லுதான் தெரியுமா? என்ன? என்னைக்கோ ஒரு நாள் நீ போறடா, அதத்தான் சொல்லுது. அப்ப ஏன் அதை நெத்திக்கிட்ட பூச சொன்னாங்க, நெத்தியில பூச சொன்னாங்க? அதுக்கு அப்பா சொன்ன வார்த்தை, புத்தி அதுக்கு கிட்டக்கு தானே இருக்கு, அதனால நீ அதுக்கு தெளிஞ்சு வச்சுக்கிட்டு இளையாமை என்ற வார்த்தையை மனிதன் புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த விபூதியை பூசுவது. ஆனா அந்த விபூதியை மருந்தாக்கினார்.
எல்லாருக்கும் நோய் நீர்க்கும் விஷயத்தை முடிச்சார். சரி, அடுத்தது என்னன்னா என்ன? பொதிகை மலை தேடி வந்த பாதம். இங்க முக்கியமான ஒரு திருப்பு முனை இருக்குங்க. என்ன? எதையோ தேடி பொதிகை வருகிறார். சரி, நடந்தே வரும் வழியில் பரிபூர்ண நிலவை பார்க்கிறார். பரிபூர்ண விநாயகர் சாட்சியாக பார்க்கிறார். செந்தூர் தரிசனம் செய்கிறார். சரி, சுப்பிரமணியர் அல்லவா, அந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச பாத தரிசனம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய பாத தரிசனம். அதற்கு அடியேன் சின்ன ஒரு கவிதை மாதிரி சொல்லிடுறேன், எல்லாத்தையும் பாடுனா உங்களுக்கு நேரமாகும். குற்றாலம் அலை நிறைவானது, பொதிகை குகை மறைவானது, தனிமை அருளானது, தவமே சிவமானது, கனியே உணவானது, கண்ணீரே கவியானது, அருளே சட்டமானது, நம் ஆண்டவரே நமக்கு தெய்வமானது. அம்மாவுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சாரியா? சின்ன வயசுல குழந்தை தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரா? சரி, இந்த வரலாற்றை படிக்கும் போது இன்னைக்கு நேத்து இல்ல 30 வருஷமா அண்ணா சாட்சி, சின்ன வயசுல குழந்தை தனியா இருக்கணும்னு நினைச்சாரா? சரி, வயசான உடனே அம்மாக்கு உதவணும்னு நினைச்சார். இப்ப கொஞ்சம் தலைகீழ, சின்ன வயசுல அம்மா அம்மா அம்மான்னு குழந்தைங்க பின்னாடியே போகும், வயசான அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுது. இதை நம்ம சாமி கிட்ட இருந்து நம்ம படிச்சுக்கணுங்க. அதனால ஒரு அருமையான பிள்ளையார் கோவிலும் செய்கிறார். சரி, தாய் உயிர் பிரிந்த உடனே கவலைப்படுகிறார். இப்ப என்ன மனசை கவர்ந்தது என்னன்னா, ஒரு மண்டலம் மௌன விரதம் இருக்கிறார், பொதிகை வருகிறார், நிர்விகல்ப சமாதி ஒரு நிலை கிடைக்கிறது அவருக்கு. இன்னொன்னு, சாமி மனசுல இருந்த கவலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். சரி, இத சொல்லும் போது காஞ்சி பரமாச்சாரியால் கிட்ட அப்பாவும் அடியேனும் எழுதி பாடிய பாடல் ஒன்று, எல்லாருக்கும் அப்பா எழுதியது, பாடியது நான். காமாட்சி உன்னுடைய திருவடியில், பாருங்க திருவடி வருது பாருங்க, உன்னுடைய திருவடியில் ஆளாளுக்கு ஒன்னொன்னு கொண்டு வருவா. பட்டு விற்கிறவர் வந்தா பட்டு கொண்டுருவார், பாட்டு பாடுறவர் வந்தா பாட்டு பாடுவார், நடிக்கிறவர் வந்தா நாடகத்தை கொண்டுருவார், பேசுறவங்க வந்தா பேச்சு கொண்டு வருவாங்க, அல்வா விற்கிறவர் வந்தா அல்வா கொண்டு வருவாங்க. ஆனால் அடியேன் ஏழை கவிஞன் காமாட்சி, என்னிடம் என்ன இருக்கும் நினைக்கிறாய்? என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை, என் நெஞ்சிலே கவலைகள் தான் அதிகம் இருக்கின்றன. தாயே, இந்த கவலையை உன்னுடைய காலடியில் எழுதி வைக்கிறேன். நீ எத்தனை நாளாக பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாய்? உன் இடது காலை சற்று கீழே தளர்த்து, எனக்காக தளர்த்து, அந்த இடதுகால் பெருவிரலால் க வ லை என்று எழுதி வைப்பேனே, அதில் மத்தியில் இருக்கும் வானா என்னும் எழுத்தை காமாட்சி நீ அழித்து விடு, திரும்ப படித்து பார்ப்பேன், கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய்யுமாதா என்று என் தந்தையார் இன்னைக்கு நேத்துல 1970 பரமாச்சாரியால் முன்னாடி பாடினது. மறுநாள் அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை சொன்னார், பெரியவாழ்கிட்ட பழகினவாளுக்கு அந்த அனுபவம் ரொம்ப அழகா தெரியும். ஒன்னும் இன்ட்ரோடக்ஷனே கிடையாது. நேத்து சொன்னீங்க வில்லுப்பாட்டு நல்லா ஜோரா இருந்த, நத்திங் டூயிங், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுப்பு வானாவை அழிச்சுட்டாரு. அதிகாலை நீராடுதல் முதல் சட்டமாம், அனுதினமும் இறைவணக்கம் 2ஆம் சட்டமாம், முக்கியம் இது எளிய வாழ்வு 3ஆம் சட்டமாம், நோய் நொடியிலா 100 ஆண்டு 4ஆம் சட்டமாம்.